இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கொங்கு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் இந்த குழம்பு பண்ணுறதுக்காக 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நான் தொலி உரித்து வச்சுருக்கேன். 2 நாட்டு தக்காளியாக நல்லா பழமாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பல் பூடை தொலி உரித்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வசக்கணும். அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அடிப்பக்கத்தை 4 கீறி உள்ளே சேர்த்துருக்கேன். காம்போடு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வசக்கிக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு வசக்கணும். நான் திருப்பி போட்டு வசக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்தளவுக்கு வசக்கினதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் ஒரு 50லேருந்து 80% வெந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போது நான் எடுத்த ஒரு சில் தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதையும் வெளியே எடுத்துக்கிடலாம். இப்போ அதே எண்ணெயில் நான் சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் ஒரு 5-6ஐயும் வெள்ளைப்பூடில் கொஞ்சம் 5-6ஐயும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா நம்ம வசக்கிக்கலாம். பாருங்கள், 2 இந்தளவுக்கு வசக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை கொஞ்சம் மீடியம் சைஸில் வெட்டி உள்ளே சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துடட்டும். பாருங்கள், தக்காளி வெந்து அதோட சாறு எண்ணெயில் இறங்கிருச்சுல்ல. இந்தளவுக்கு வசங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 டீஸ்பூன் நான் குழம்பு மசாலா பொடி சேர்க்குறேன். ஒருவேளை குழம்பு மசாலா பொடி இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு. இப்போ இதை ஆறட்டும். ஃபஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை மிக்ஸ் ஜார்க்குள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன், தண்ணி எதுவும் சேர்க்காம. அப்புறமா ஆற வச்சுருந்த தக்காளி வெங்காயம் இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்தளவுக்கு மையாக அரைச்சிக்கிடலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இந்த 3ஐயும் பொரிய விட்டுக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறேன். 3 காஞ்ச மிளகாவை முழுசாக சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தை அலசிட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாடெல்லாம் போய் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது, சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல. இப்போ நான் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 3/4 பதம் ஆல்ரெடி வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு உரப்பெல்லாம் பிடிக்கிறதுக்காக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷமாக நம்மளோட குழம்பு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட கத்திரிக்காய் நல்லா முழுசாக வெந்துருச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காக இருக்குல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். எந்த குழம்பாக இருந்தாலுமே செஞ்சு முடிச்சோடனே சாப்பிடாமல் ஒரு 20 நிமிஷம் கேப் விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சோறு போட்டு அப்படியே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். வழக்கமாக சாப்பிட்றதோட எல்லாருமே எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தோன்னா. இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.